Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. வங்கிக் கடன்களை பெறுவதற்காக இனி வெள்ளியை பிணையாக பயன்படுத்த ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்திருக்கிறது. இந்த புதிய விதிமுறை 2026 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைப்படி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் தனிநபர்கள் 10 கிலோ வெள்ளி நகைகள் அல்லது 500 கிராம் வெள்ளி காசுகளை அடமானம் வைத்து கடன் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், விவசாயிகள், தனிநபர்கள் என அனைத்து தரப்பினரும் எளிதில் கடன் பெறுவதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் பன்ஸ்வாரா மாவட்டம் காங்கரியா கிராமத்தில் 222 டன் தங்கம் கொண்ட 3வது தங்கச் சுரங்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புவியியல் ஆய்வு மதிப்பீடுகளின்படி இந்த புதிய சுரங்கத்தில் 113.52 மில்லியன் டன் தங்கத் தாதுக்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே புகியா, ஜக்பூரியா பகுதிகளில் சுரங்கங்கள் இருக்கும் நிலையில் இந்த 3வது கண்டுபிடிப்பு பன்ஸ்வாராவை இந்தியாவின் முக்கிய தங்க மையமாக நிலைநிறுத்தும் என்று கூறப்படுகிறது. சுரங்க நடவடிக்கைகளுக்கான ஏலப் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இந்தியா அதன் தங்கத் தேவையில் பெருமளவில் இறக்குமதி செய்து வரும் நிலையில் புதிய தங்கச் சுரங்கம் கண்டுபிடிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நாட்டின் தங்க வளத்தில் 44%தோடு பீகார் மாநிலம் முதல் இடத்தில் உள்ள நிலையில் 25%தோடு ராஜஸ்தான் 2ஆம் இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இந்த வாரத்தில் மட்டும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 4000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. நடப்பு வாரத்தின் வர்த்தகம் முடிவடைந்த நிலையில் 22 கேரட் தங்கம் விலை சவரனுக்கு 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது கடந்த வாரத்தின் விலையோடு ஒப்பிடும்போது 4000 ரூபாய் குறைவு. தங்கத்தின் விலை மட்டுமின்றி வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. நடப்பு வாரத்தில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 1,70,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.